எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் கேட்டு வரீங்க, சார் டிஎன் டெட் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 இன்னைக்கு நடைபெற்றது. தேர்வு எப்படி இருந்துச்சு? கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு? உங்களுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தை பதிவு பண்ணுங்க அப்படின்னு. உண்மை சொல்ல போனாங்க, டெட் கொஸ்டின் பேப்பர் மாதிரி இல்லைங்க பார்க்கும்போது. உண்மையாலுமே டெட் கொஸ்டின் பேப்பர் மாதிரியே கிடையாது. கம்பேரிட்டிவ்லி இதுக்கு முன்னாடி வருடங்களில் கேட்ட அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கும்போதும், இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் அப்படி பக்கத்தில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, டெட் கொஸ்டின் பேப்பர் மாதிரியே கிடையாது. டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் மாதிரி இருக்கு. ரொம்ப ஈஸின்னு சொல்லிட முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கொஷின் செட் பண்ணவங்க நல்லா ஸ்டாண்டர்டாக செட் பண்ணியிருக்கிறாங்க. 2025 கேட்டவாறு செட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் தான், சரிங்களா? இது ஒரு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் தான். இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியாக கேட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுது. டெட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நன்றாக படித்தவர்கள், ஒரு 4 மாதத்துலேருந்து 6 மாதம் வரை, இல்லை ஒரு வருடம் கூட வச்சுக்கலாம், நல்லா படித்தவங்க இந்த டெட்டு தேர்வை கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே கிளியர் பண்ணிடலாம். ஓரளவுக்கு ஒரு மாதம் படித்தவங்களுமே கொஞ்சம் ஒரு முயற்சி செய்து பண்ணியிருந்தா கூட கிளியர் பண்ணியிருக்கலாம். கிளியர் பண்ணுறக்கூடிய அளவு தான் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு கொஷின் பார்த்துட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். கிளியர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் நல்ல ஸ்டாண்டர்டாக செட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக கேட்டிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுது. இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்துக்கள் தான். அதே சமயம் நம்மளுடைய கேள்விகள் எல்லாமே மோஸ்ட்லி நமக்கு சமச்சீர் புத்தகங்கள், நம்ம ஸ்கூல் புத்தகங்களுடைய ஷேடாகத்தான் இருக்குது, சரிங்களா? ஷேடாகத்தான் இருக்குது. அதாவது இந்த ஒரு கண்டென்ட், நம்ம ஸ்கூல் புத்தகங்கள் கண்டென்ட் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு லெசன் பார்க்குறோம் அப்படின்னா, அதுலேருந்து கேள்வி வந்திருக்கு அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நாட் ஆல், எல்லாத்தையுமே சொல்ல, ஒரு 80% மேலே ஈஸியாகவே நம்ம அணுகிற மாதிரி தான் இருக்குது, ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களாங்க? இதில் அவுட் ஆஃப் சோர்ஸ் ஏதாச்சும் இருக்கா சார்? அதாவது சமச்சீர் புத்தகங்கள், ஸ்கூல் புத்தகங்கள் தாண்டி இருக்கா அப்படின்னா, அப்டேஷன் கேள்விகள் இருக்குது, சரிங்களா? அப்டேஷன் கேள்விகள் இருக்குது, ஓகேங்களா? ரொம்ப அவுட் ஆஃப் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவும் இல்லைங்க. ஓரளவுக்கு நம்ம தான் சொல்கிறேனேங்க, கரெக்டாக நம்ம டெட்டுக்காக அப்படின்னு சொல்லி 1 மாதமோ 6 மாதமோ, என்னை பொறுத்த வரைக்கும் காலங்கள் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எந்தளவுக்கு குவாலிட்டியாக படிக்கிறோம் அப்படிங்கிறத மெயின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டிஎன் டெட் 2025 பேப்பர் 1 கிளியர் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூங்க, தேங்க்யூ. இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். ஓகே, தேங்க்யூ. உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.